Hi guys, I am Rajkumar. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் AdSense வீடியோ ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நண்பா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். தென் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து என்னோட டொமைன் நேம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமாக நடக்குது. அதனால எனக்கு வந்து AdLinkன்ற ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வரதால என்னால் டொமைன் நேம் காட்ட முடியாத சுச்சுவேஷன். அதனால நான் சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் என்னால் பேச முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அதை மீறி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் AdSenseனா என்ன, AdSenseல எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் எந்த மாதத்து ஒரு வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைம். ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு AdSense அக்கௌண்ட் சரிங்களா. ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட்டில் ஃபார் டேவுக்கு $10 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூகுள் AdSenseல மட்டும்தான் நம்ம ஒரு நாளைக்கு $100 சம்பாதிக்க முடியும், ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்க முடியும். ஓகேவா? சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம் டேரெக்டாக. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $10.87 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு மட்டும் $7.23 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $9.93 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $20.80 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. பேலன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1.0.70 வந்து இருக்குது. லாஸ்ட் பேயோட்டு அதாவது 00 இருக்குது. ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த டுடே டாலர் வந்துருக்குல்ல $10.87 அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseல நம்ம வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலே நமக்கு வந்து AdSenseல வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒன்று வந்து ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான். தென் நான் எது போல ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு போய் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னதான் பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதில் எந்த ஆட் யூஸ் பண்ணால் எவ்வளோ சிபிசி கிடைக்கும், எவ்வளோ ஒரு கிளிக்கு எவ்வளோ ரெவன்யூ ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஏன்னா ஆட்ஸ் வந்து செக்ஷன் கொடுக்குற இடத்த அந்த இடத்துல என்னோட டொமைன் நேம்ஸ்லாம் இருக்குது, பர்சனல் டொமைன்ஸு. அதாவது ஒரு டொமைனாக இருந்தால் பிரச்சனை நண்பா. நான் ஒரே AdSense அக்கௌண்ட்டில் 4-5 டொமைன் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதால மெயின் டொமைன் காட்டு அதில் எப்படி சொல்கிறது ப்ரொஃபஷனலாக ஒரு வச்சிருக்க டொமைன்ஸ்லாம் வந்து காட்ட வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ சாரி, புரிஞ்சுக்குங்க சரியா. சரி, இப்போ இந்த $10 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 612 பேர் வந்திருக்காங்க ஆர்கானிக்கா சரிங்களா. 612 பேர்ல 28 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 28 பேர் ஆடு கிளிக் பண்ணதால இந்த $10.87 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் $17.76 வந்து கிடைச்சிருக்கு. சிபிசி 0.39. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பிகினரா இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட்டுக்கு 0.043 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னதுமே இந்த அக்கௌண்ட் வந்து புதுசுன்றதுனால 0.039 தான் இருக்கு. அதாவது இந்த $5 $10 கிடையாது. ஆக்சுவலி என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும் சிபிசின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதே போல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1110 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு. அதாவது கூகுள் AdSenseல இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகும். இப்போ 612 பேருக்கு கிட்டத்தட்ட 1111 அதாவது 110 இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம் ஆவரேஜ் பண்ணி. அப்படின்னும் போது இந்த இம்ப்ரெஷன் எதனால வருது அப்படின்னா இந்த பேஜஸ் பார்த்தீங்களா 612 பேர், அந்த 612 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், 5 நிமிஷம் இருந்திருக்கலாம், 10 நிமிஷம் இருந்திருக்கலாம், அல்லது ஒருத்தர் வந்து ஒரு நாள் பலதனி கூட உங்களுக்கு எதை அதாவது அவங்களுடைய டைமிங் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டில் டைம் ஒதுக்கி இருக்கிறாங்களோ அந்த நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் இருக்குல்ல அந்த ஆட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஷோ பண்ணுதோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து காட்டும் சரிங்களா. அப்போது 612 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1110 இம்ப்ரெஷன் வந்து காமிச்சிருக்கு சரிங்களா. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், பேஜஸ் வந்துட்டாலே காசு வந்துடும் வெப்சைட்னா. அதாவது இது வந்து யூடியூப் மாதிரி கிடையாது. வெப்சைட்லாம் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1,00,000 பேர் வந்தாலும் சரி ஆடு கிளிக்ன்றது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நண்பா ரெவன்யூன்றது ஒன்று அங்கே இருக்கும் சரிங்களா. சும்மா பேருக்குன்னு நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஏதோ பாட் டிராஃபிக் அனுப்புறது, சோஷியல் மீடியாவில் கேம்பிங் போடுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன் ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் அப்படி டைம் அதுக்கு நீங்கள் கொடுக்குறது ஆர்கானிக்காக ஒரு டிராஃபிக் வர அளவுக்கு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி போட்டால் கூட ஒர்த்தாக இருக்கும் என்ன தெரிஞ்சு சரியா. சரி, இப்போ இந்த பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 4.58% வந்து இருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா ஆடு கிளிக்கு கம்மியாக நடந்திருக்கு. அதே போல பேஜ் சிடிஆர் 10க்குள்ள இருக்கு. எப்பவுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ள நீங்க மெயின்டைனிங் பண்ணிக்கங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்ம வெப்சைட்ஸ்க்கு வந்து ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க கூகுள் AdSenseல இருந்து சரிங்களா. அதாவது இந்த ஆட் லிமிட் எப்படி ப்ரோ வராம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இந்த ஃபீல்டில் இருந்து ரெவன்யூ வராத இருக்குங்க இல்லையா உங்களுக்கும் சரி. அதாவது இது நான் சொல்ல கூகுளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் பிரைவசி பாலிசி அதை நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம்.
250 யூசருக்கு 2 ஆட் கிளிக் நடக்கலாம். இதுதான் கூகுளுடைய ரூல். சரிங்களா? அப்படி நடக்கும்போது சிடிஆர் வந்து 0.07% இந்த மெயின்டைன்ல, அதாவது இந்த அளவுல நமக்கு வந்து மெயின்டைனிங் ஆகும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றேன். 100 யூசர் வராங்களா, 10 ஆட் கிளிக், 1000 பேர் வராங்களா, 100 ஆட் கிளிக் நடக்கலாம். பேஜ் சிடிஆர் ஆவரேஜா இந்த 10க்குள்ள தான் மெயின்டைனிங் ஆகும். அதாவது ஒரு 7 8 இப்படி போகும். ஓகேங்களா? தென் எக்ஸாக்ட்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு 1000 பேர் வராங்கன்னா 50 ஆட் கிளிக் நடக்கலாம். சிடிஆர் வந்து ரொம்பவே லோவா தான் இருக்கும். 2 3 அப்படிதான் இருக்கும்போது நம்ம சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்கும். ஆனா இப்போ வர்றது 600 பேர், 600க்கு 300 ஆட் கிளிக் நடந்தா சிடிஆர் 100 300 அந்த மாதிரி போய் நிற்கும் நண்பா. அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல இன்டெரக்டான ஒரு மெசேஜ் இருக்கு. தேவையில்லாத ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஏன் பண்றோம் எதுக்கு பண்றேன்னு தெரியாம நான் பாட்டுன்னு ஒரு நாளைக்கு $1 வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு கிளிக்கா போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி போயிடும். ஸோ தெரிஞ்சுக்குங்க, எது பண்ணாலும் தெரிஞ்சுட்டு செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, இந்த டுடே வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் கிளிக் நடந்ததால தான் ரெவன்யூ வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து இப்போ கண்ட்ரிஸ் பாருங்க. அதுல பர்டிகுலரா யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா $9.33 வந்து இருக்கு. சரிங்களா? அப்படின்னும் போது கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம் அண்ட் இந்தியா 3 கண்ட்ரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வழக்கமாக சொல்றதா நண்பா, இது ஏன் லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் வச்சிருக்கு அப்படின்னா, அது ஃப்ரெஷ்ஷான டொமைன் அப்படின்னும் போது நான் டுடேக்கு வச்சேன் அப்படின்னும் போது அது வெறும் யூஎஸ் கண்ட்ரில இருந்து மட்டும் நமக்கு வந்து யூசஸ் வந்திருக்கு, மற்ற எதுவுமே நமக்கு வரல. அதனால நம்ம 3-4 ரிப்போர்ட்டு சேர்த்து காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஆர்கானிக்கே எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்துச்சுன்னா, இந்தியாவை மட்டும் பாருங்க 0.02 சென்ஸ். ஆனா அதுவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட $9.33 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே போல யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா 0.58 வந்து கிடைச்சிருக்கு. இது காரணத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிகினரா இருந்து அப்படி இருக்கீங்க அல்லது இப்பதான் AdSense அப்ரூவல் இருக்கு அப்படின்னா, எனக்குமே அதாவது ரொம்பவே கம்மியாக தான் ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். ஆனால் யூஎஸ் கண்ட்ரி வந்து பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த $1 ஆவரேஜ் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? அப்படின்னும் போது தயவு செஞ்சு என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, டயர் ஒன் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போடுங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நான் வந்து வெப்சைட்டுக்கு தேவையான, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் ஆர்டிகல் 150 வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? தென் உங்களுக்கு என்ன கீவேர்ட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணாலும் சரி, எங்கிட்ட நீங்க எந்த கீவேர்ட்ஸ் கேட்டாலுமே என்னால் ஆர்டிகல் வந்து பண்ணி கொடுக்க முடியும். 100% யூனிக்கா இருக்கும். சரிங்களா? நோ பிளாகரிசம், 0% பிளாகரிசமா இருக்கும். அதே போல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட். சரிங்களா? நீங்க எந்த வெப்சைட் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க, நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். என்ன 7 நாள் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து உங்களுக்கு ரேங்கிங் ஆகும். அது எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அதாவது இது வரைக்கும் யூனிட் சர்ச் கண்டென்ட்ல இருந்தோ அல்லது யூஎஸ்ல இருந்து ஒரு யூசர்ஸ் கூட வரல அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. எங்கிட்ட இருந்து 30 days 30 ஆர்டிகல் நீ வாங்கி போடுறியா, உனக்கு வந்து அடுத்து 15 நாளுக்குள்ள உங்கள்கிட்ட உங்களுக்கு எப்படி சொல்றது, ஆர்கானிக்கா அந்த டிராபிக் வரதை நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? நான் ஆல்ரெடி வெப்சைட்ல மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நண்பா, இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடியது ஐசிபிசி கண்டென்ட். அதாவது நான் ஒர்க் பண்ணக்கூடிய நீச்சர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் டார்கெட் பண்ணி தான் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல முக்கியமா இந்த வியூசஸ் கொண்டுட்டு வரதுக்கான ரீசன் என்னன்னா பேக்லிங்க்குங்க. பேக்லிங்க் சர்வீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஐசிபிசி கண்டென்ட் வேணா கண்டென்ட் வாங்கி போஸ்ட் பண்ணுங்க. தென் எனக்கு கண்டென்ட்லாம் ரைட் பண்ண தெரியும் ப்ரோ, எனக்கு வந்து பேக்லிங்க் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பேக்லிங்க் ₹1. உனக்கு 1000 பேக்லிங்க் வேணுமா ₹1000 கொடுத்துட்டு வாங்கிக்கோ. 10,000 பேக்லிங்க் வேணுமா ₹10,000 கொடுத்துட்டு வாங்கிக்கோ. 1,00,000 பேக்லிங்க் வேணுமா ₹1,00,000 கொடுத்துட்டு வாங்கிக்கோ. நான் ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் அப்படியே சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுக்குறதே ₹1 தான் கொடுத்துட்டு இருக்கேன். வெளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்லிங்க் $4 ரேஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றவங்க கிட்ட போய் நீங்க கம்பேர் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நம்ம வந்து எல்லாமே வீடியோவில் ஓப்பனா நம்ம வந்து சொல்லி தான் நம்ம ஒரு ஆர்டருமே எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் அது போக நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, யூசர்ஸ்க்காகவே வெப்சைட்ஸ்லாம் வந்து இருக்கு. நம்மளோட மெயின் சைட் வந்து mr4.com, கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் அவைலபிள் இருக்குன்றது இதுக்கு மேலே ஃபுல் செட்டஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மாசான எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், டேக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரப்போகிறோம். நாட்களில் வெப்சைட் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வர போகிறோம். வெப்சைட்டில் தேவைனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி உள்ள நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் டெலகிராம் குரூப்பும் கூட கொடுத்துருக்கேன். குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா அட்மின் யாருன்னு பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? தென் ₹1 உங்களுடைய அமௌண்ட் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மைக்குமே அதை நான் தானே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. சரியா? சரி, டாபிக் உள்ள வந்துடலாம். சரி, இந்த பேக்லிங்கோட யூசேஜ் என்ன ப்ரோ அது சொல்லுங்க. நான் சுத்தமா பிகினர், அதாவது வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சிருக்கேன், அப்படி இல்லை நான் பிளாகர் வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ தெரியுது. பட் ஆனால் இந்த இன்டர் லிங்க் அவுட் பாண்ட் லிங்க் அது எப்படி எடுக்கிறது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக்லிங்க்ன்றது நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடலாம். அதாவது அது வந்து யாரும் நான் சொல்ல விரும்பல, எந்த யூடியூபரும் நான் வந்து கம்பேர் பண்ண விரும்பல இந்த இடத்த. சரிங்களா? அதாவது இந்த வெப்சைட்ல போய் நீ எடு, உனக்கு பேக்லிங்க் வந்து கிரியேட் ஆகும். அதாவது நீ ஒவ்வொரு நாளும் நீ போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகளுக்கு நீங்க வந்து இங்க ஒரு கண்டென்ட் எடுத்து நீ ஒரு பேக்லிங்க் பண்ண உனக்கு ஒரு பேக்லிங்க் கிரியேட் ஆகும் அப்படின்னா,
அது வந்து பேருக்கு நல்லா இருக்கும், வீடியோ கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், அது எல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா நீ பார்க்கணும், அதான் நீ பார்த்தா தான் யூடியூப் சேனல் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஆனா அப்படி எடுக்கக்கூடிய வெப்சைட்ல ஒரு பேக்லிங்க் கோடி வேலிடிட்டி எவ்வளோனா என்ன கரெக்டாக 90 நாள் நமக்கு அப்டேட் ஆகிடும். நீ எடுத்துருக்கிற வெப்சைட், அந்த வெப்சைட் நீ 90 நாள் கழிச்சு செக் பண்ணி பாரு, ஒரு பேக்லிங்க் கூட உனக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா எல்லாமே ஸ்பாம்ல போயிடும். அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் PHP ஃபைல். சரிங்களா? நீ வந்து போட்டீங்கன்னா அதுக்கு வந்து பேக்லிங்க் கிரியேட் ஆன மாதிரி காட்டுமா தவிர உனக்கு 100% வரவே வராது. ஆனா நீ எங்கிட்ட எடுக்கிற டெஸ்ட்டுக்கு ஒரு 2000 பேக்லிங்க் 5000 பேக்லிங்க் எடுக்கிறனா நீ செக் பண்ணி பாரு, 90 நாள் கழிச்சு நான் கொடுக்கக்கூடிய உனக்கு அந்த பேக்லிங்க் அப்டேட் ஆகலாம், உனக்கு அந்த அமௌண்ட் நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். புரியுதா? அதாவது இந்த இடத்த நான் ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து நீங்க கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 1.5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. ஸ்டார்டிங் வீடியோ வந்து இப்போ வரைக்கும் பாருங்க, நம்ம என்னென்ன சர்வீஸ் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட கரண்ட் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே தெரியும். நான் ஸ்டார்டிங் பண்ணது இப்போ பண்ணாத இருக்குமா பண்ணிட்டு இருக்குமான்றது உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு, சரிங்களா? ஒரு ஃப்ரீலான்சரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோர்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு சர்வீஸ் நம்ம ஒருத்தருக்கு ஒரு யூசர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட குவாலிட்டியா இருந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஆர்டிகல் சர்வீஸ், கண்டென்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம கிட்ட இருக்கவே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் என்னதான் ஏஐ டூல்ஸ் ஏகப்பட்டது வந்தாலுமே ஹியூமன் ரேட்டிங் கிட்ட அந்த ஏஐ கண்டென்ட் பக்கத்துல கூட வராது. ஓகேவா? தென் புரிஞ்சுக்குங்க. அது போக அதாவது பேக்லிங்க் சர்வீஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பேக்லிங்க்ன்றது பொறுத்த வரைக்கும் பிகினரை பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் ஒரு யூசேஜ் என்னன்னு தெரியாதுல. நானே சொல்றேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடறேன். பேக்லிங்க் உங்க வெப்சைட்டுக்கு, அதாவது டொமைன் வாங்கி 20 நாள் தான் ஆகுதுப்பா, அதாவது 1 மாசம் தான் ஆகுது, 6 மாசம் தான், அது எவ்வளோ வச்சுட்டு போ, அது தேவையில்லாது. பேக்லிங்க் ஒரு 1 லட்சம் பேக்லிங்க் நீ தெரிஞ்சோ தெரியாம வெப்சைட்டுக்கு நீ போடுற. ஓகேவா? ஒரு 4 கீவேர்ட்ஸ்க்கு தான் நீ உங்க சைட்டை ரேங்க் பண்ண விருப்பம், அதாவது ஆசைப்பட்டுட்ட. அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு இன்சூரன்ஸ், லாயர், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் டார்கெட் பண்ணி அந்த 1 லட்சம் பேக்லிங்க் எடுத்துட்டு அப்படின்னும் போது உங்க வெப்சைட்டுக்கு தானாவே கூகுள்ல ரெஃபரல் ஆயிட்டு யூசர்ஸ் வருவாங்க. சரிங்களா? யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா அது அந்த 10 பேருக்கு தான் காட்டும். ஆனால் கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும், அதன் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பேக்லிங்க் தான் இம்பார்ட்டன்ட். நீ எந்த வெப்சைட்ல பேக்லிங்க் எடுக்கிற, எந்த கீவேர்ட்ஸ்க்கு பேக்லிங்க் எடுக்கிறதா கான்செப்ட். மற்றபடி நீ 1000 போஸ்ட் போட்டாலும் வேலை கேட்காது, பேக்லிங்க் தான் அங்கே நின்று பேசும். ஓகேங்களா? தென் இப்போ எங்கிட்ட இருந்து 1 லட்சம் பேக்லிங்க் எடுக்கிற 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்படின்னும் போது உங்களுக்கு 90 நாள் அப்டேட் ஆகுதுன்னா 1 லட்சம் பேக்லிங்க் டூ ஃபாலோவிலே போட்டு கொடுத்துட மாட்டேன், நோ ஃபாலோவிலையும் போட்டு கொடுப்பேன். ஏன்னா வந்து 80க்கு 20% ஆச்சு உங்களுக்கு நோ ஃபாலோவில் இருந்தால் தான் உங்க சைட்டுக்கான ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க எங்கிட்ட வந்து ஒரு இந்த பேக்லிங்க் ஆர்டர் எடுக்கணும், கண்டென்ட் ஆகணும்னா இது வந்து எந்த விதத்திலையும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கோ, வேணாம்னா ஃப்ரீயா விட்டுரு. ஓகேவா? ஏன்னா எங்கிட்ட பிரைஸ் வந்து எக்ஸ்பான்சிவா இருக்குன்னா நமக்கு, அதாவது நம்ம ஒன்றும் எப்படி சொல்றது, ஒரு ஆர்டிகல் கொடுத்தாலுமே குவாலிட்டி, ஒரு பேக்லிங்க் எடுக்கணும் அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட 100% இருக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது நீங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டு கூட வாங்க. நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் மற்றவங்க சொல்றாங்களோ சொல்லாது, தேவையில்லாது. சரியா? நீங்க மற்றவங்க கிட்ட பேக்லிங்க் எடுக்கிறதா இருக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. ஒரு 1000 பேக்லிங்க் எடுக்கிறதுனா பிரச்சனை கிடையாது. ஒரு பல்கா லாட்டா எடுக்கிறீங்க, 1 லட்சம் பேக்லிங்க் 1 மில்லியன் பேக்லிங்க் போறீங்க அப்படின்னும் போது அந்த அது பர்சன்டேஜ் பார்த்துக்குங்க. 80க்கு 70 அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல அந்த 20% ஒரு 1000 பேக்லிங்க் எடுக்கிறியா பிரச்சனை கிடையாது. அதே 50,000 பேக்லிங்க் எடுக்கிறியா அட்லீஸ்ட் ஒரு 3000 பேக்லிங்க் ஆச்சு நோ ஃபாலோவில் இருந்தே இருக்கணும். அது எந்த விதத்திலையும் மாற்றம் இருக்கக்கூடாது. சம்டைம் இதெல்லாம் தெரியாம நீங்க பேக்லிங்க் போறீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிப்படும். அதாவது 1ல இருந்து மினிமம் 30-40 போயிடுச்சுன்னா உங்க வெப்சைட்ல நீ என்னதான் கஷ்டப்பட்டு ஆர்டிகல் யூனிக்கா வாங்கி காசு கொடுத்து வாங்கி போட்டாலுமே உங்க சைட் வந்து ரேங்க் ஆகாம போயிடும் நண்பா. அதாவது சொல்லதான் முடியும், அதை பட்டாதான் புரியுன்னுவாங்கல்ல ஒரு சிலர், அந்த மாதிரி தேவையில்லாம போயிட்டு இந்த ஃபைபரு நிறைய வெப்சைட் இருக்கு இதுக்கெல்லாம். சரிங்களா? நார்த் இந்தியன்ஸ்க்குலாம் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்க சைடு நல்லா இருக்கக்கூடிய சைட் வந்து சொந்த காசல் சோனி வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? சரி, டாபிக் வந்துடலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து வாட்ச் அவர் கம்மியா இருக்கு ப்ரோ, எனக்கு வாட்ச் அவர் 4000 வாட்ச் அவர் இருந்துச்சுன்னா நான் மானிட்டேஷன் வாங்கிறோம்னா ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வேணுமா, சப்ஸ்கிரைபர் கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக ப்ரோ நான் கண்டென்ட் ரைட்டிங்லாம் எனக்கு பண்ண தெரியும், வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக நான் பக்காவாக மேனேஜ் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு கீவேர்ட்ஸில் எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னா ஷோர் நண்பா, நம்ம கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கேட்குறீங்களோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரி நான் டார்கெட் பண்ணி கீவேர்ட்ஸ் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸ் வேணுமா ஐசிபிசி கீவேர்ட்ஸ் கொடுத்துருவேன். அதேமாரி இப்போ இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி இந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் சிபிசி நல்லா கிடைக்கும், நான் சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கும், அதாவது டிராஃபிக் அதிகமாக உள்ள வரும் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுமா சொல்லுங்கள், தாராளமாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான் அதில். ஓகேங்களா? அது போக வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் AdSenseல மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க,
ப்ராப்பராக ஆடு வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியல. எனக்கு வந்து ப்ரோ என் வெப்சைட் 10,000 பேர் வராங்க, ஆனால் என்ன தான் 10,000 பேர் வந்தாலும் வெறும் 5,000 இம்ப்ரெஷன் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா ஆட் பிளேஸ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னு அர்த்தம். அதாவது நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு ப்ரீ வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 5-6 ஆடுக்கு மேலே யூஸ் பண்ணுவேன். அதாவது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆடு தான். அது வந்து ஆட்டோ ஆட்ஸ்லாம் கிடையாது, மேனுவல் ஆடு தான். அதில் ஒவ்வொரு ஆட்ஸ்க்கும் வந்து எந்த ஆடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வீடியோலாம் எடுத்து ஆதி காலத்திலேயே போட்டுட்டேன். சரிங்களா? அதனால ஸோ ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். Mr.Food.com வந்து உங்களுக்கு நான் ரெவன்யூ எடுத்து காமிச்சிருப்பேன். தென் சைட்டை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சைட்டை போய் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? அதை வந்து பிராண்டடாக மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு. சைட்டுக்குள்ளே உங்களால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பனாக சொல்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. சரிங்களா? கால் பண்ணி நீ வந்து இப்போ எந்த டைம்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்துட்டிங்களா, கால் பண்ணி ஒரு டவுட் எதுவும் வந்தாலும் நீ கேட்டுக்கோ. சரியா? கேட்டுட்டு நீ வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாமா வேண்டாம், அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அது போல் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்க ரீசன் என்னன்னா, கால் பண்ணி சம்டைம் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணும்போது ஆன்வே உங்களுக்கு ரீப்ளே கிடச்சிடும். அதுக்காக தான். சரி, அது போக ஒரு பிகினராக இருந்து ப்ரோ நீங்கள் இவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறீங்களா, அது ஏன் வருதுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அப்போ என்ன உங்களுக்கு பிளாகர்னு என்ன, வேர்ட்பிரஸ் என்னன்னு தெரியல அர்த்தம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து தேடுறதா ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே என்னுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதாவது நிறைய பேருக்கு இந்த வேர்ட்பிரஸ்னா என்ன, பிளாகர்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. கூகுள், அதாவது யூடியூப்ல போங்க நண்பா. யூடியூப் போயிட்டு பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்னன்னு கம்பேரிசன் பாருங்க. பிளாகர்ன்றது ஃப்ரீ. பிளாக் ஸ்பாட் டொமைன்ல நம்மளால வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸ்ன்றது எடுத்த உடனே காசு தான். ஒரு ஹோஸ்டிங் ஒரு டொமைன் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 3000 5,000 ஆகும். அதை நீங்கள் வாங்க போகிற ஹோஸ்டிங் கம்பெனி பொறுத்து எக்ஸ்பான்சிவாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 1 மந்த் பிளாகரில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ்க்குள்ளே வாங்க. ஏன்னா எடுத்தோடனே வேர்ட்பிரஸ் பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு அடுத்த மாதம் தான் காசு வரும்னு நினச்சிங்கன்னா அதான் சும்மா கதை நண்பா. ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்கவே முடியும். சும்மா பேருக்கு எடுத்தவங்க ஒருத்தானே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நமக்கு இதுக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சி தயவு செஞ்சு யாரும் உள்ள வந்துட வேண்டாம். சுமார் ஒரு நாளைக்கு ஒரு 3-5 மணி நேரம் ஆச்சு நீங்கள் வேலை செய்யணும். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சால் ப்ராஃபிட், இல்லைனா இல்லை. சரிங்களா? அதே இல்லாமல் உங்களுடைய நாலேஜ் பொறுத்து தான் நம்ம எப்படி எஸ்இஓ பண்ணுறோம். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ தான். அதை போக டிஃபிகல்ட்டி எல்லாம் இருக்குது. கீவேர்ட் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிளாக் அட் எஸ்இஓ பண்ணுறது நிறைய ட்ரிக் இருக்குது. இதில் ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிறது தான் நம்மளால எல்லாமே ஃபியூச்சரில் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இடத்தோடனே நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுத்து நாங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு பேருக்கு மானிட்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆஃப் வேஸ்ட். லேர்ன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எதிர்பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோ நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணி தரீங்களான்னா நம்ம அதாவது சரி நண்பா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வெப்சைட் வேணுமா பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது உனக்கு அமேசான் மாரி வேணும், ஃப்ளிப்கார்ட் வேணும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு அஃபிலியேட் வெப்சைட் வேணும்னா பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு பிளாக் ரிலேட்டடாக வேணும், இல்லை ப்ரோ என்னோட பிஸ்னஸ் ஷாப் மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு வேணும் சொல்லுங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்டாக தான் எல்லாமே ஃபுல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு மினிமம் நம்ம வந்து 10,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப்ஸ் பண்ணி நம்ம A to Z வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைனுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் சொல்லும்போது நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸ்டார்டிங் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரிப்போர்ட்டில் வந்து ஒவ்வொரு இப்போ டுடே ஏன் வருது, எஸ்டர்டே ரிப்போர்ட் வருது, லாஸ்ட் 7 டேஸ்ல ரிப்போர்ட் இப்படி ஏன் இருக்குன்றதை நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? எனவே என்னோட வெப்சைட் வந்து Mr.Food.com டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெயின் சைட் எல்லாமே ஒன் டைம் போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்க. தென் நண்பா நானும் பிளாக் ஸ்பாட் டொமைனில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஸோ அந்த என்னோட வெப்சைட்டுமே கொடுத்துருக்கேன் கீழே 2 டிஸ்கிரிப்ஷனில் பிளாக் ஸ்பாட்டில் இருக்கக்கூடியதுன்னு செக் பண்ணி பாருங்க. எனவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, இல்லை டேட்டா கால் பண்ணி உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? எனவே பை பாய் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை பாய்.